அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவா தினம்தோறும் தன் சிஷ்யர்களோடு பிக்ஷைக்கு செல்வது வழக்கம். பிக்ஷையில் வருவதை வைத்து சமைத்து உண்பது வழக்கம். அதைத் தவிர வேறு எதுவும் உண்ண மாட்டார். அப்படி இருந்த நாட்களில் ஒரு நாள் அவருக்கு கீரை பிக்ஷையாக கிடைத்தது. அதை தன் மடத்தில் சமைப்பவரிடம் கொடுத்து சமைக்க சொன்னார் மகா பெரியவா. அந்த மடத்தில் சமைப்பவரும் கீரையை சமைத்து மகா பெரியவாவிற்கு பரிமாறினார். மகா பெரியவா அதை மிகுந்த சந்தோஷமாக சாப்பிட்டார். அதை கவனித்த சமையல்காரர் மகா பெரியவாவிற்கு அடுத்த நாட்கள் கீரை வாங்கி சமைத்துக் கொடுத்தார். ஆனால் 3வது நாள் கீரை கிடைக்கவில்லை. மகா பெரியவாவிற்கு உணவு பரிமாறினார். அன்று இலையை பார்த்தவுடன் மகா பெரியவா கேட்டார், கீரை வைக்கவில்லையே? நீ அதை கேட்ட சமையல்காரர் பதற்றத்துடன், கீரை இன்று கிடைக்கவில்லை என்றார். அதை கேட்ட மகா பெரியவா, பிக்ஷையில் வந்த கீரை 3 நாள் வந்ததா என்றார். அதற்கு சமையல்காரர், இல்லை பெரியவா, அந்த கீரை ஒரு நாள்தான் வந்தது. அன்று நீங்கள் மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்டீர்கள். அதனால்தான் நான் ஒருவரிடம் சொல்லி அடுத்த 2 நாட்கள் கீரை கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன். இன்று கீரை கிடைக்கவில்லை என்று கூறிவிட்டு போனான். அதை சற்று புன்முறுவலுடன் கேட்ட பெரியவா சரி என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டுவிட்டு சென்றவர் அடுத்த 2 நாட்கள் தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை. தியானத்தில் அமர்ந்து விட்டார். மகா பெரியவா எதுவும் உண்ணவில்லை. பெரியவா உண்ணாததால் மடத்தில் உள்ள யாரும் உண்ணவில்லை. 3வது நாளும் ஆனது. மகா பெரியவா தன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. திருமடத்தின் சிப்பந்தி ஒருவர் மெதுவாக மகா பெரியவாளிடம் சென்று, நாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா என்று வினவினார். அதற்கு மகா பெரியவா, நீ போ, நானே வரேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தன் அறையை விட்டு வெளியே வந்த மகா பெரியவா, நீங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை, தவறு செய்தது நான்தான் என்றார். அனைவரும் திகைத்து என்ன என்று வினவினர். அதற்கு நான் ஒரு சந்நியாசி, எனக்கு ஆசை என்று ஒன்று இருக்கக்கூடாது. அப்படியிருக்க பிச்சையில் வந்த கீரையின் மேல் ஆசைப்பட்டுவிட்டேன். அதனால்தான் எனக்கு நானே தண்டித்துக் கொண்டேன் என்றாராம்.